குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து அட்வான்ஸ் எக்ஸல் லேபில் 7வது ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். 7வது ப்ரோக்ராம் என்னதுன்னா, ஒரு மூவி ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம மேக்ரோஸ்ங்கிற ஒரு கான்செப்டை அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக் கூட. சரிங்களா? மேக்ரோஸ். இப்போ நம்ம டைரெக்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த டேட்டாவெல்லாம் ஃபுல்லாக பாருங்க. இதில் வந்து ஒரு ரீடபிள் ஃபார்மேட்டில் இல்லை. கம்ப்ளீட்டாக பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குது. இதை பார்த்தோன்னே கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். எப்படிடா நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோங்கிற எரிச்சலாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா ப்ரோக்ராம்ல என்ன பண்ணிருப்போம், அந்த ரா டேட்டாவை கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஹெட்டிங் வச்சு, பின்னாடி பேக்ரவுண்ட் மாத்தி, லெஃப்ட் அலைன்மென்ட், ரைட் அலைன்மென்ட்லாம் போட்டு ஒரு ரீடபிள் ஃபார்மேட்டா நமக்கு புடிச்ச மாரி மாத்துவோம். மாத்துனதுக்கு அப்புறம் தான் ஃபார்முலாவா வேற ஏதாவது ஒரு ஆப்பரேஷன வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். சரிங்களா? நான் வந்து 1 நாள், 2 நாள் பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தெரியாது. ஆனா இதே இது நான் டெய்லி 30, 40 நாள் தொடர்ந்து ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ஸ்டைல் அப்ளை பண்றதுக்கு எனக்கு வந்து ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம் ஆகும். அப்ப நான் இந்த மேக்ரோங்கிற கான்செப்ட்ட வச்சு, நான் இந்த ஸ்டைல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு, நான் டெய்லியும் புது புது ரெக்கார்ட்ல ஒர்க் பண்ணும்போது, இந்த ஸ்டைல டைரக்ட்டா அப்ளை பண்ணிறலாம். ஒரு ஒரே ஒரு ஷார்ட்கட் கீல அப்ளை பண்ணிறலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ். எக்ஸல்ல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸோட இதுதான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. சரிங்களா? நம்ம டைரக்ட்டா ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். அப்பனா தான் என்னன்னு புரியும். சரிங்களா? இப்ப நான் இந்த ரா டேட்டாவ வந்து 2 காப்பி எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு ஷீட்ல ஒண்ணு இருக்கு. அது மாரி ஷீட் 2ல வந்து இதே டேட்டாவும் இருக்கு. சரிங்களா? இப்போ பாருங்க ஷீட் 1க்கு வந்துருங்க. 1க்கு வந்துட்டு டிஃபால்ட்டா ஹோம்ல இருக்கும். நீங்க வியூங்கிற டேபுக்கு போங்க. போயிட்டு மேக்ரோஸ்ல வியூ மேக்ரோஸ். நான் ஏற்கனவே வந்து ஒரு மேக்ரோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அத முதல்ல டெலீட் பண்ணிறோம். டெலீட் பண்ணிட்டு அகைன் மேக்ரோல போயிட்டு ரெக்கார்ட் மேக்ரோ. அத குடுங்க. குடுத்துட்டு அகைன் அலைன் மேக்ரோக்கு பேர் வைக்கணும். அலைன் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஷார்ட்கட் கீ செட் பண்ணலாம். இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்னா, எக்ஸல்ல இருக்கிற டிஃபால்ட் ஷார்ட்கட் கீய அத அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இப்ப எக்ஸாம்பிள் கண்ட்ரோல்+Bன்னு கிளிக் பண்ணா, நமக்கு போல்ட் அப்ளை ஆகும். நீ வந்து கண்ட்ரோல்+B நீங்க மேக்ரோ செட் பண்ணிட்டீன்னா, இதுக்கப்புறம் நீ கண்ட்ரோல்+Bய பிரஸ் பண்ணா, போல்டுக்கு பதிலா மேக்ரோ தான் அப்ளை ஆகும். அப்போ எக்ஸலோட டிஃபால்ட் ஷார்ட்கட் கீ அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அஃபெக்ட் பண்ணாத மாரி நீ ஒரு ஷார்ட்கட் கீ வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஷிஃப்ட் பி கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி இந்த கீ வந்து எக்ஸல்ல இருக்கிற எந்த ஃபார்முலா கிடையாது. உனக்கு ஒருவேளை இல்லாத ஒரு கீ இருந்துச்சுன்னா அதையும் செட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னா, இனி இந்த கீயே செட் பண்ணிக்கோ. கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி. சரியா? நம்ம மேக்ரோ அப்ளை பண்றதுக்கான ஷார்ட்கட் கீ. சரிங்களா? 3வது வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். பெர்சனல் மேக்ரோ ஒர்க் புக், எனி ஒர்க் புக், திஸ் ஒர்க் புக். அதுல நீ திஸ் ஒர்க் புக்க சூஸ் பண்ணிக்கோ. டிஸ்கிரிப்ஷன் வந்து நீ எழுதுனாலும் எழுதலாம், இல்ல எழுதாம கூட விடலாம். இது வந்து மெயின் கிடையாது. சரிங்களா? இத குடுத்துட்டு ஓகே குடுத்துருங்க. ஓகே குடுத்தோனே இங்க பாருங்க. லெஃப்ட் சைடு பாட்டம்ல ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும். அது என்னதுன்னா, இப்போதைக்கு நம்ம மேக்ரோ வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நான் வழக்கம் போல நம்ம என்னென்ன அலைன்மென்ட்லாம் பண்ணுவோமோ அதெல்லாம் மாத்த ஆரம்பிக்கலாம். ஹோம்ல போயிட்டு கேம்பிரியா 15 சரிங்களா? அதே மாதிரி இந்த ரெக்கார்டு கேம்பிரியால 12 சரிங்களா? சென்டர் அலைன்மென்ட் இதுவுமே வந்து சென்டர் அலைன்மென்ட் தான். அதே மாதிரி எல்லா வார்த்தையும் வெளியே தெரியணும். பட்ஜெட், பாக்ஸ் ஆபீஸ், ரேட்டிங் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் இது எல்லாத்துக்குமே வந்து பார்டர் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் மேல இருக்கிறது வந்து எல்லோ கலர், கீழே இருக்கிறது வந்து ஒரு கிரே கலர். அதே மாதிரி வார்த்தை எல்லாமே வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்ல தான் இருக்கணும். எல்லா வார்த்தைகளும் லெஃப்ட் அலைன்மெண்ட். நம்பர் எல்லாமே சென்டர் அலைன்மெண்ட்ல இருக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த டேட்டா நல்லா பாருங்க. ஒரு ரீடபிள் ஃபார்மேட்ல நமக்கு ஏத்த மாதிரி சூப்பரா மாத்திட்டோம். சரிங்களா? இதை நான் ஒரு வாட்டியும் பண்ணும்போது எனக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். இது ஒரு நான் 10 ரெக்கார்டுக்கு நான் ஈஸியா பண்ணிட்டேன். 10,000 15,000 ரெக்கார்டுக்கு வந்து நான் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். இப்ப நான் என்ன பண்ணிறலாம், இந்த மாரி மேக்ரோ யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த அலைன்மென்ட்ட ஃபுல்லா முடிச்சுட்டோம். முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரெக்கார்ட ஸ்டாப் பண்ணணும். இங்க டைரக்ட்டா குடுத்து லெஃப்ட் சைடுல கீழ பாட்டம்ல இந்த ஐகான குடுத்தும் ஸ்டாப் பண்ணலாம். இல்லன்னா வியூல போயிட்டு மேக்ரோஸ கிளிக் பண்ணினா கீழ ஸ்டாப் ரெக்கார்டிங்ன்னு இருக்கும். அத குடுத்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா?
இப்போ நம்ம பண்ண எல்லா அலைன்மெண்ட்டுமே வந்து ரெக்கார்ட் ஆயிருச்சு. ரெக்கார்ட் ஆனதுக்கப்புறம் ஷீட் 2க்கு வாங்க. ஷீட் 2க்கு வந்ததுக்கப்புறம் இந்த கம்ப்ளீட் டேட்டாவை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நம்ம கொடுத்த ஷார்ட்கட் கீ Ctrl+Shift+B. பாருங்க நம்ம கொடுத்த எல்லா அலைன்மெண்ட்டும் இங்கே வந்து கம்ப்ளீட் அப்ளை ஆயிருச்சு. வெறும் ஒரே ஒரு ஷார்ட்கட் கீழ. இதுதான் வந்து மேக்ரோ. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியா மாறிடுச்சா? நான் அவ்வளவு நேரம் பண்ண அலைன்மெண்ட்டை இங்க ஒரே ஒரு ஷார்ட்கட் கீ கொடுத்து அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கு பேரு தான் மேக்ரோ. சரிங்களா? சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் மாத்திக்கும். டைட்டில் மட்டும் கொஞ்சம் உள்ள போயிருக்கு. சூப்பர். இந்த மேக்ரோட யூசேஜ் தெரிஞ்சிருச்சா? ஜஸ்ட் ஒரே ஒரு கீழ நம்ம மாத்திட்டோம். இதனால தான் வந்து இந்த மேக்ரோ வந்து மத்த எல்லா கான்செப்ட்டோட எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து 20,000 30,000 ரெக்கார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம அலைன்மென்ட்க்காக ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுவோம். அப்போ இந்த ஒரு மேக்ரோ நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, நம்ம அப்ளை பண்ண வச்சுக்கோங்களேன், சட சடன்னு மாறிடும். சரிங்களா? இதான் மேக்ரோவோட பெஸ்ட். சரி. இந்த ப்ரோட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நம்ம எந்த ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணல. ஜஸ்ட் மேக்ரோங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு அலைன்மென்ட்ட ரெக்கார்ட் பண்ணி, அத நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். என்ன ஷார்ட்கட் கீ Ctrl+Shift+B. இதே ஷார்ட்கட் கீ நீனே செட் பண்ணிக்கோ. சரிங்களா? தேங்க் யூ.